நம்ம நான் வந்து ஈசா அவுட்ரீச் மண் காப்பகம் எஸ்ஆர்எம்என் காலேஜ் நடத்த சென்னையில் நடத்தின ஈவெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன் நண்பா. லெஜண்ட்டை கேள்வி கேட்டேன்னு சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். அதில் ஃபஸ்ட்டு கேள்விக்கான பதில் சொல்லிட்டேன். ரெண்டாவது கேள்வி நான் என்ன கேட்டேன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். அதிலோ நண்பா நான் ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டேன்னா, எப்படி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சேல்ஸ் இருக்காது, அப்புறம் எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன்னா, அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் ப்ராடக்ட் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கோ, ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணவங்க அவங்க இன்னும் 2 பேருக்கு சொல்கிற மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டில் வந்து குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது அந்த ப்ராடக்ட் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கோ அப்போனா வந்து அதோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது என்னன்னா, அந்த ப்ராடக்ட்டை பற்றி கண்டென்ட்டை நீங்களே சோசியல் மீடியாவில் ஃப்ரீயாக மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். அப்போனா வந்து ஆல்ரெடி அவங்க மார்க்கெட்டிங் பற்றி சொல்லியிருக்காங்க. அதான் ஃபஸ்ட்டு கேள்வியாக இருந்தது. ரெண்டாவது விட அந்த மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஒரு சேல்ஸ் கிடைக்கும். அந்த சேல்ஸுக்கு பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் குவாலிட்டியான பொருளை கொடுத்தா உங்களோட சேல்ஸ் வேறு லெவல் போகும் அப்படின்னு சொன்னாங்க. இது வேறு லெவல் இருந்தது. இந்த 2 இதுவும் எனக்கு நான் ஃப்ரீலான்ஸராக டிஜிட்டல் மார்க்கெட் ஏஜென்சி ஃப்ரீலான்ஸராக இருக்கும்போது எனக்கு நான் ஸ்ட்ரகிள் பண்ணுற 2 விஷயத்த நான் கேட்டதுக்கு இது எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்தது. நல்லா இருந்தால் இதேமாதிரி யூஸ்ஃபுல்லான நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆகிங்க, உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது பண்ணணும், அது ரிலேட்டிவ் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. இது ரிலேட்டிவான அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பா.